ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் ரொம்ப ஒரு அருமையான இருக்கக்கூடிய காலம். நிறைய நாள் வந்து ஒரு டென்ஷன், பிரச்சனை, அலைச்சல்ல இருந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முயற்சி ஸ்தானம், 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வேலை, இது ரெண்டுமே எங்க போய் வந்து அழகா வந்து வக்கர நிவர்த்தி ஆகுறாங்க அப்படின்னா 9ஆம் இடத்துல. அப்போ ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வக்கரமா இருக்கும்போது நம்மளோட பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து கொஞ்சம் கொலாப்ஸா இருக்கும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது முதல் குழந்தையோட விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய ஸ்கூலா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், அவங்களுடைய திருமணக்குரிய காரியங்களா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிருக்கும். அப்போ துலாம் ராசி மற்றும் லக்னக்காரருக்கு இந்த காலகட்டத்துல 3க்கும் 6க்கும் உரியவர் 9ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகும்போது உங்களுடைய முயற்சியா இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைகளோட செயல்பாடுகளுக்கு செய்யக்கூடிய முயற்சியா இருக்கட்டும், எல்லாமே சரியாக போகுது. ஸோ நாளையிலேருந்து நீங்க ஏதாவது ஒரு பிளான் பண்றீங்க அப்படின்னா அந்த பிளானிங் கரெக்டாக போகுது. 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை, உங்களுடைய வேலையில புது புது ப்ரொமோஷன்ஸ் வரப்போகுது, மன நிம்மதி, நல்ல தூக்கம். இவ்வளவு நாள் பிரச்சனை, டென்ஷன், அலைச்சல் இருக்கும்போது அப்பாடா நமக்கு வந்து யோசிச்ச ஒரு காரியங்கள் நல்லபடியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சின்னதா ஒரு 2 வீலர் வாங்க போறீங்க. 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 வீலர். ஸோ பேரு புகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு வந்து வரப்போகுது. நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே, ஏன்னா 9லே குரு, அடுத்தது வந்து உங்களுடைய 10ஆம் இடத்துல உச்சமாக போறீங்க. இதெல்லாமே நல்ல காரியங்கள் நடக்க போகுது. ஸோ உங்களுடைய ஆன்மீக ரீதியான பயணங்கள், படிப்புகள் இதெல்லாமே நீங்க வளர்த்துக்க போறீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டம்.